நீங்க கைதற்ற இங்க சுதந்திரமா யாருமே வேலை பார்க்கறது இல்ல சார். இப்ப எல்லாம் நெருக்கடி காரணமா பல்ல கடிச்சிட்டு ஏதோ காலத்தை ஒட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தவிர நல்ல அரசியல் நடக்குதுன்னு மாத்திரம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு பத்திரிகை என்பது அவங்க நடக்கிற குற்றங்களை சுட்டி காட்டணும். நல்லா சுட்டி காட்டுங்க, தைரியமா சுட்டி காட்டுங்க. அவர் சொல்லுவார், நான் 54 இருந்து எழுதினேன் முரசொலி, வாரம் வாரம் என் கையில் எழுதி அனுப்புனேன், அப்புறம் டெய்லி கொண்டு வந்தேன். அன்னைக்கு சொன்னவர் தான். இவர் சொல்லாததா? காமராஜரை திட்டாததா? ஒரே பேர் தான், காந்தி தான் நேரு குடும்பம் தான் ஆளணுமான்னு கேட்டவர் தான். அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான். இன்னைக்கு இவங்க வாரிசை இவர் கொண்டு வர்றாரு. அதே நேரு இவங்க குடும்ப கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் செய்யறாரு. ஆக நாட்டில் எல்லாமே கண்துடைப்பு நடக்குது. தொகுதிக்கு நீங்க நல்ல திட்டம் செஞ்சா நல்ல பேர் வந்துடும் என்பதற்காக திமுக அரசு மறைமுகமாக யாராவது முட்டுக்கட்டை போடுகிறதா? மறைமுகமா இல்ல, நேரடியாக முட்டுக்கட்டை போடுது. எதுவுமே செய்யக்கூடாது இவங்களுக்கு. செஞ்சா விஜயகாந்துக்கு பேராரு. ஏற்கனவே சுயமா நிறைய இது செய்ய